வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். கந்த சஷ்டி நம்ம ஆரம்பித்து முதல் பதிவு நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் டியூஸ்டே இன்றைக்கி தான் போட்டிருந்தேன் முதல் பதிவையே. ரொம்ப மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாம் ஒரு 8-9 மாதங்களில் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். உங்களோட பேராதரவும் என் அப்பன் குருநாதன், என் நண்பன், என்னோட வெல்விஷர் எல்லாரும் சேர்ந்த முருகப்பெருமான் அவரோட அருளாலையும் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள். நாம் ஏற்கனவே 1ஆம் நாள் பதிவு பார்த்துருக்கோம். 1ஆம் நாள் பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பொது பலன்கள் என்ன? எனக்கு வீடு அமையணும், இல்லை கல்யாண வரன் வேண்டும், நோய் நீங்கள் நம்ம வாழ்க்கையில், அந்த மாதிரி ஒரு பொதுவான பலன்கள் என்ன நம்ம வேண்டணுமோ அதை நினச்சிக்கணும். அந்த 7 நாளும் அதுக்குண்டான இது திருப்புகழையோ பதிகங்களையும் அதை மட்டுமே பாடிட்டு வருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் என்ன வேண்டுதலோ அதுக்குண்டான பதிகங்கள் திருப்புகள் கந்தர் அனுபூதி அப்படி பாடிட்டு வரும்போது அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ முதல்லையே உங்கள் வேண்டுதல் நேரம் வச்சுருப்பீங்க. இந்த 2ஆவது நாள், மொதல் நாள் விரதம் ஃபுல் விரதம் இருக்கிறவங்களுக்கு 2ஆவது நாள் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். பயப்படாதீங்க, அது அப்படித்தான் இருக்கும். முதல் 2ஆவது நாள் இல்லையா, 3 நாளில் கொஞ்சம் சரியாயிடும். 2ஆவது நாள் அப்படி தான் இருக்கும். முருகப்பெருமான் நம்ம அந்த நேரத்தில் ஓம் சரவண பவன்ற அந்த ஒரு திருமந்திரத்தை நீங்கள் நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க. ஏற்கனவே எப்படி விரதம் இருக்கணும், யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், கோவிலில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும், நல்லா தெளிவாக நான் வீடியோ பேஸ் பதிவு ஒன்று போட்டிருந்தேன். முதல் நாள் பதிவுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2ஆம் நாள் பதிவு. நாம் இன்றைக்கி 2ஆம் நாள் பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? முருகப்பெருமான் அருளால் நம்ம வாழ்க்கையில் வறுமை, ஔவையார் கூட அழகாக சொல்லியிருக்கார், கொடிது கொடிது வறுமை கொடியுதுன்னு. அந்த வறுமை ஒழியறதுக்கு உண்டான திருப்புகழ் என்ன, கந்தர் அனுபூதி என்ன, அதை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2ஆவது நாளுங்கிறனால நாம் ஏற்கனவே சாலை முதல் நாள் விளக்கு ஏற்றிருப்போம். இப்போ ரால 2ஆவது நாள் 2ஆவது அகல் விளக்கு ஏற்றணும். ஸோ இன்றைக்கி 2 நாள் பதிவு. 2ஆவது நாளில் 2 விளக்கு ஏற்றணும். இதுதான் முறை. இப்படி ஒவ்வொரு நாளாக விளக்குகளை எண்ணிக்கிட்டே போனால் அகல் விளக்குகள் முடிந்த அளவுக்கு சின்ன அகலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நெய் தீபம் விட்டு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்றவங்க 6மே நெய் விளக்கு, நடுவில் ஓம் இருக்கும் இல்லையா, அதில் நெய் தீபம் ஏற்றுங்க. நம்ம ஏற்கனவே கந்த சஷ்டி கந்தர் விளக்குன்னு ஒன்று இருக்குது. ஓம் திருநாமத்தோட வேலும் இருக்கும். அதில் ரெகுலராக நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். முருகருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றுறது. ஸோ இப்போ நாம் இந்த 2ஆம் நாள் பதிவில் நம்ம பார்க்க வேண்டியது, உங்கள் விரதத்தை அப்படியே தொடருங்க. காலை முதல் நாளில் போட்ட கோலத்தை 2ஆவது நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல் நாள் போட்டிருக்க கோலத்தை அழிச்சிட்டு 2ஆவது நாள் தொடச்சி எடுத்துட்டு 2ஆவது நாள் காலையிலேயே நீங்கள் போட்டுருங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்திலே கோலத்தை போட்டுருங்க. கோலத்தை போட்டு சாரா 2த்துலையும் விளக்கேற்றுங்க. 2 வேளையும் விளக்கேற்றணும். 2 வேளையும் நம்ம இந்த திருப்புகழை படிக்கணும். இதுதான் நம்ம முதல். அப்புறம் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு என்ன புதுசாக நெய்வேத்தியம், ஒரு நாள் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம், ஒரு நாள் வெறும் பால் வைங்க. பால் நெய் பால் தேன் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து வைங்க. ஒரு நாள் தேன் தெனமாவு வைங்க. ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸாக வைக்கலாம், தவறே கிடையாது. அதுவும் நாம் இன்றைக்கி 2ஆம் நாள் பதிவு பார்க்கறது என்ன, முழுக்க முழுக்க திருப்புகழ் கந்தர் அனுபூதி. இது ஏற்றது யார்? அருணகிரிநாதர். இந்த திருப்புகழ் எங்கே ஏற்றிருக்கார் தெரியுமா? முருகப்பெருமானோட அருள் வேண்டி திருவண்ணாமலையில் தான் இந்த திருப்புகழை அவர் பாடியிருக்கிறார். திருவண்ணாமலை எவ்வளவு பெரிய ஒரு புனித திருத்தலம். ஏன்னா அங்கே சிவபெருமான் அக்னியாக இருக்கிறார். அந்த இடத்துல நாம் போய் வேண்டும் போது நம்மளோட வறுமையெல்லாம் அழிச்சு எரிச்சு அதுக்குண்டான நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக தருவார். அருணகிரிநாதருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? அவரோட திருநாமத்தில் ஓமுன்ற அந்த பிரணவ மந்திரத்தினை எழுதுனதுக்கு அப்புறமா தான் வந்தது. அப்படி எழுதி வந்த முதல் பாடல் தான் திருப்புகழ். அந்த திருப்புகழில் வர பாடல்கள் வரிகள் எல்லாமே சாதாரண வரிகள் கிடையாது. எல்லாமே மந்திரங்கள், மந்திர தொகுப்பு. அதை நம்ம தினந்தோறும் உச்சாடனம் செய்ய 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 நம் உடல் பொருள் ஆவி எல்லாமே அது நிறைஞ்சிருக்கும் போது நாம் நினைக்கிற வேலைகள், செய்கிற செயல் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம முருக வழிபாடுன்னும் போது அருணகிரிநாதர் இல்லாத எந்த ஒரு பதிவையுமே நம்மளால் போட முடியாது. அவர் 1 2 எழுதியிருக்கார், 16 பாடல்கள் எழுதியிருக்கார். அதிலும் திருப்புகழ் நமக்கு வெறும் 2000 சில்லறை தான் கிடச்சிருக்கு, 1000 சில்லறை தான் கிடச்சிருக்குன்றாங்க. ஸோ இந்த திருப்புகழோட இது நமக்கு என்ன, திருவண்ணாமலைன்னு வறுமை கொடிது கொடிது அதனினும் கொடியது வறுமை. ஏன்? அதனினும் கொடியது ஆட்குழ நாய், அதனினும் கொடியது இளமையில் வறுமை, அதனினும் கொடியது. இப்படி கொடுமையை பற்றி
அதாவது வறுமையை பற்றி அதோட கொடுமையை பற்றி ஔவையார் அழகாக எழுதி சொல்லியிருக்கிறாரு. இந்த வறுமை எதனால் வருது? நாம் 24 மணி நேரம் மக்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? நாம் உழைப்புன்னு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு தினந்தோறும் மக்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரல. ஏன்? அதுக்கு காரணம் வறுமை. அந்த வறுமை எதனால் வந்தது? பிறவி பிணி, கர்ம பலன், கர்ம வினை, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது போன ஜென்மத்தில் நாம் என்ன பண்ணோமோ அதுக்குண்டான கெடுபலன்களை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அருணகிரிநாதருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு மக்கள் இப்படிலாம் இருப்பாங்கன்னு தான் அவர் அழகாக திருப்புகழ் எடுத்திருக்கார். அது தரல நம்மளோட சேனலில் இந்த மாதிரி படிக்க வேண்டிய பதிவுகள் எவ்வளவோ இருக்குது. இது உங்கள் வேண்டுதலுக்கு உண்டான திருப்புகழ், அவ்வளோதான். மற்றபடி இதை நீங்கள் படிக்க வேணாம்லாம் கிடையாது. இதை படிக்க அவர் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுவார் முருகப்பெருமான். எல்லா நாளும் இந்த விரதம் இருக்கிற நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகிறதுக்கு உண்டான திருப்புகழ். சிவமாது உடனே அனுபோகமதாய் சிவன் ஞான முதியை பசியாரி திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெல்லாம் அனுபோகி இவனே எனமாலயனோடமரோர் இளையோ நினவே மறையோத இறையோ நிடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்வாயே. மொத்தம் ஒரு 8 லைன், அதில் ஒரு 8 லைன் இருக்கு. இயல் வேலுடன் மா அருள்வாயே தவல் லோகமெல்லாம் முறையோ வெண் எகவே தழல்வேல் கொடுப்போய் அசுராரை தலை தூள் பட ஏழ் கடல் தூள் பட மாதவம் வாழ் உறவே விடுவோடே கவர்பூ வடிவாள் குரமாதுடன் மால் கடனாமெனவே அணைமார்பா கடையே மிடித்தூள் பட நோய் விடவே கனல்மால் வரை சேர் பெருமாளே. இதில் எப்படி வறுமை போகும்னு கேட்குறீங்களா? முதல்ல ஆரம்பித்து கடைசியில் கடையே, நாயை விட மோசமான எண்ணெய் மிடித்தூள்னா பாவி, மிடினா வறுமை. அந்த வறுமையிலேருந்து விலகணும்னு அழகாக பாடுற. இதை அதை விட இந்த பாடல் நீங்கள் தினந்தோறும் பாடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு முன்னேற்றம்னா இது 5 நிமிஷம், அரை நிமிஷம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு பதிகமே போகணும். சரணமலாலயத்தை 6 நிமிஷம் நேரமட்டில் தவமுத தியானம் வைக்க அறியாத சடக மூடமட்டி பவவேலை செலுத்த தமிழ்மடி யாழ்மயக்க முருவேனோ கருணை புரிய ஆதரப்ப தென்குறைவேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடகபயம் ஈதிரத்ன மணியணிப்புன் மாலச்சிச்சை கமிழட மார்கடப்ப மணிவோனே தருணமிதை ஆமிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ். இந்த லைனை பாருங்க. தருணமிதை ஆமிகுத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவன் ஞானமுக்தி பரகதுரனின் நீ கொடுத்து உதயபுரிய வேண்ணைத்த வடிவேலா அருணதல பாதமத்ம அனுதனும் மேதுதிக்கு அரிய தமது ஆனலைத்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திரு ஓரகத்தின் முருகனே. சாரி, நான் அது டைம் கம்மியாக போட்டுறேன், அதனால் அது நீங்கள் அது பொறுமையாக டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி படித்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியாமல் பல மாற்றங்கள் இருக்கணும். நம்ம சேனலில் நம்ம 51 பாடல்களுமே போட்டிருக்கோம். இந்த பாடல் பாருங்க. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. இதுலேயும் மிடின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுலேயும் மிடின்னா வறுமை. வறுமைன்ற ஒரு கொடிய நோய். பாவினா கொடி, அது வெளியில போகும். அது மட்டும் இல்லை, ஒரு வறுமை வந்தால் என்ன எல்லாம் நம்மளை விட்டு போகும். குணம் போயிடும், அழகு போயிடும், நம்மளுக்கு பணம் போயிடும், எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான இன்னொரு வழிபாடும் சொல்கிறேன். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷட்கோண கோண தீப வழிபாடு மட்டும் ஒரு 48 நாள் பண்ணி பாருங்களேன். காலையும் மாலையும் பாடிட்டு ஓம் சரவணபவ, வேறு எதுவுமே வேண்டாம், ஓம் சரவணபவன் 108 தடவை காலையிலையும் மாலையிலையும் 2 தடவை விளக்கேற்று. ஆனால் 6 விளக்குமே ஏற்றுங்க. இந்த சஷ்டி முடிஞ்சு அப்படியே தொடர்ந்து 48 நாளுக்கு நீங்கள் இந்த விரதம் செஞ்சு பாருங்களேன். ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதுலேருந்தே கணக்கு வச்சுங்க. முதல் நாள் 48 நாள் முடிங்க. 6 நாளும் காலை மலையும். ஒரு நாளைக்கு தான் அந்த கோலம் வேலிடிட்டி. அடுத்த நாள் நம்ம தொடச்சிட்டு திருப்பி கோலம் போடணும். 6 விளக்கும் ஏற்றணும். காலையில மாலையில் ஏற்றி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு திருப்புகள். இல்லைங்க என்னால் அவ்வளோ டைம் இல்லை, பரவாயில்ல, ஓம் சரவணபவன்ற அந்த ஒரு மந்திரத்தை மட்டுமே நீங்கள் உச்சாரணம் செய்யும்போது அதுக்கு உண்டான பலன்கள் நிறையவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்களே 48 நாள் கழிச்சு எவ்வளோ முன்னேற்றம் இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது நான் எங்கள் வீட்டில் நான் முருகர்கிட்ட நடுவில் இருக்கிறது, அதான் ஓம் சஷ்டி கந்தர் விளக்கு. 6 விளக்கு ஏற்றி நான் இப்படி தான் கும்பிடுவேன். முருகருக்கு நான் என்னைக்கு விரதம் இருந்தாலும் வீட்டில் இருக்க அப்படின்னும் போது இந்த மாதிரி செய்வேன். வெளியில் இருக்கும்போது நான் மனசுலேயே விளக்கேற்றிக்குவேன். வேறு என்ன பண்ணுற, வேலை செய்யும்போது அது பண்ண முடியாது இல்லையா. ஆனால்
எல்லா வகையான திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தராளங்கள் எல்லாமே படிப்பேன். இதெல்லாம் உழைப்பை மூலதனமாக வைக்கிறவங்க. ஆனால் இதில் வர்றவங்களாம் பாருங்கள், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு பணம் சுற்றி இருக்கணும், நான் சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன்றவங்களுக்கு இந்த விரதம் எடுபடாது. உடல் உழைப்பு இருக்கணும். அதை தாண்டி நம்ம சக்திக்கு மீறி உழைக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. நான் எதுவும் செய்ய மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன், ஆனால் எனக்கு எல்லாம் தேடி வரன்றவங்களும் இந்த பதிவு கிடையவே கிடையாது. முருகப்பெருமான் மட்டும் இல்லை, இந்த விரதம் மட்டும் இல்லை, எந்த விரதத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த கடவுளும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நாம் உடலை வருத்தி மனதை தூய்மைப்படுத்தி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்போதான் நமக்கு அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். என்ன மக்களே, கந்த சஷ்டி விரதம் 2ஆம் நாள் வழிபாடு பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு உண்டானது வறுமை என்னும் நோய் நீங்கி சகல செல்வ யோகமிக்கு பருவாழ்வு வரத்துக்கு உண்டான வழிபாடு என்ன? அஷ்டகோண தீப 40 நாள் வழிபாடு பற்றி சொல்லியிருக்கோம், திருப்புகழ் சொல்லியிருக்கோம், கந்தர் அனுபூதி சொல்லியிருக்கோம். இதை தொடர்ந்து தினந்தோறும் படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் எனக்கும் வந்தது. சேனலை சப்ஸ்கிரைப்